தூய கன்னிமரியால் கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை விழாவாக திருச்சபை இன்றைக்கு நினைவு கூறுகிறது. திருவிவிலியத்திலே இதை பற்றி குறிப்பு இல்லை. ஆனாலும் திருவிவிலியம் சாராத சில நூட்களிலே மரியாள் சிறு குழந்தையாக இருந்த பொழுது அவருடைய பெற்றோர் சுவைக்கின் அன்னாளால் எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்று இருக்கிறது. குழந்தைகளை கடவுளுக்கு காணிக்கையாக்குதல் யூத மத பின்னணியிலே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. கடவுள் பிள்ளையாக வர வேண்டும் அல்லது கடவுளுடைய சிறப்பு பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் எடுக்கின்ற முடிவு அல்லது கடவுளுடைய அருளால் குழந்தை கடவுளுடைய பிள்ளையாகவே வளர்கிறது. மரியாள் பிறப்பிக்கப்பட்டதே இறைவனின் தாயாக தான். அதனால்தான் மரியாள் பாவமில்லாமல் பிறப்பிக்கப்பட்டாள். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தேவாலயத்தில் வளர்கிற பொழுது எருசலேம் தேவாலயத்திலே வயது முதிர்ந்த பெண்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை தெய்வ பக்தியிலும் நல்லொழுக்கத்திலும் வளர்த்தார்கள். அந்த அடிப்படையிலே மரியாள் 12 வயது வரை அங்கே இருந்ததாக ஒரு பாரம்பரிய மரபு சொல்கிறது. கடவுள் பணியை செய்ய அல்லது கடவுளுடைய தாயாகும் ஒரு நிலையை அடைவதற்கு இறைவன் மறைமுகமாக மரியாளை தயாரித்தது இந்த அர்ப்பணிப்பு விழாவினால்தான். நாமும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்வோடு புரிந்து பார்த்தால் திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். ஏதாவது ஒரு விதத்திலே கடவுளுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கடவுளுக்காக வாழ்வோம், இயேசுவின் வழியில் நடப்போம். தூய கன்னிமரியாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.